சன் டிவியில் ரொம்ப விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் சிங்கப்பெண்ணே. இந்த சீரியல் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே டிஆர்பியில் டாப்பில் இருந்துச்சு. இந்த சீரியல் அன்பு, ஆனந்தி, மகேஷோட முகோண காதலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் இந்த சீரியலோட கதைப்படி நந்தா நான் தான் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அன்பு உண்மையான அழகன் நான் தான்னு ஆனந்திக்கு புரிய வைப்பாங்களா, நந்தாவோட ஆட்டம் முடிவுக்கு வருமா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் ஆனந்தியோட நெருங்கிய தோழிகளா ரெஜினா, காயத்ரி, சல்மா இருப்பாங்க. இந்த நிலையில் ரெஜினா கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த ஜீவிதா விலகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலாக ரெஜினா கேரக்டரில் விஜய் பார்வதி கமிட் ஆகியிருக்கிறாங்க. இவங்க இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற மோதலும் காதலும் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் ரெஜினா கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த ஜீவிதா எதுக்காக சிங்கப்பெண்ணே சீரியலை விட்டு விலகுனே அப்படிங்கிறத பற்றி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்திரா சீரியல் மற்றும் சிங்கப்பெண்ணே சீரியலில் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த 2 சீரியலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் இப்போது இந்த 2 சீரியலை விட்டு விலகிட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த குட் நியூஸை நான் சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு கிடைச்ச தகவல் படி இவங்க சன் டிவியில் அப்கமிங்காக வரப்போகிற ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆகியிருக்கிறாங்க. அந்த சீரியலுக்கு தோழி அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த சீரியலில் ஜீவிதா தான் ஹீரோயின். இவங்களுக்கு பேரா இதயம் சீரியலில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு வந்த சந்தோஷ் தான் ஹீரோவாக கமிட் ஆகியிருக்கிறாங்க. இதுதான் ஜீவிதா சொல்ல வர குட் நியூஸாக இருக்கும் அப்படின்னு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இதை பற்றி சேனல் தரப்புலேருந்து சீக்கிரமே அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எந்த சீரியலோட முடிவுக்கு அப்புறம் தோழி சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.